ஏப்ரல் முடிஞ்சிருச்சு. இப்போ மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணி ரிசல்ட் வரப்போகுது. எல்லாரும் யார் வரப்போறதுன்னு சொல்லி ஒரு கற்பனையில் இருக்கிறோம். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க வரலாம். ஆனால் இந்த நேரத்தில் டிவிக்கு தலைவர் விஜய் சார், உங்களுக்கு நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். நான் உங்களுடைய ரசிகன். துல்லாத மனமும் துள்ளும் அந்த படத்தில் நீங்க கூலுன்னு ஒரு செயின் போட்டதுலேருந்து உங்களோட ரசிகன் நான். அந்த ரசிகனாக இருந்து உங்கள் பாதம் தொட்டு உங்க காலில் விழுந்து நான் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் வெற்றியும் வரும், என்ன வேணாலும் வரும். ஆனால் அதை தாங்கிக் கொள்கின்ற மன வலிமை ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வேணும். அந்த ரசிகர்களும் தொண்டர்களும் தயவு செய்து ஏதாவது, நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன். பாருங்க, சொன்ன அலாரம் கூட அடிக்குது. அதனால அந்த மாதிரி ஒரு தற்கொலை முடிவுக்கு யாரும் தயவு செஞ்சு போயிடாதீங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னாக்க, இப்ப ஓட்டு போடுறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்மணிகள் சொன்னாங்க, விஜய் சார் மட்டும் ஜெயிக்கலன்னா நான் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு எல்லாம் மருந்தை குடிச்சு சாவடிச்சிருவேன். இது சிரிக்க வேண்டிய விஷயம் இல்ல, சிந்திக்க வேண்டிய விஷயம். ஒரு 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 குழந்தைய பெற்று ஆளாக்கி அந்த அந்த குழந்தை டாக்டர் ஆவானா, இன்ஜினியர் ஆவானா, கலெக்டர் ஆவானா? ஏன் நீங்க நினைக்கிற மாதிரி விஜய் சார் முதலமைச்சர் ஆவாரா அப்படின்னு எதிர்பார்க்கிற மாதிரி உங்களுடைய மகனும் ஒரு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களோட குழந்தைகளுக்கு வர மாதிரி நீங்க நடந்துக்க மாட்டீங்களா? விஜய் சார் ஆகலனாக்க நான் உடனே மருந்தை குடிச்சு என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு மருந்தை வச்சு கொண்டுருவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு வரீங்க. அது மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்குங்க. நான் விஜய் சாரோட ரசிகன் தான். எனக்கு உங்களோட பிரமாதமா எனக்கு பேச தெரியும். ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறதுதான் உங்களை தற்குறி அஞ்சிலே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. தயவு செய்து விஜய் சார், உங்களுடைய ரசிகனாக இருந்து சொல்றேன், உங்களுடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தவறான முடிவு எதுவும் எடுக்கக்கூடாது. நீங்க ஜெயிப்பீங்க தோப்பீங்க, அது இரண்டாவது விஷயம். ஏன்னா ஒரு தலைவனுக்கு வெற்றி தோல்வி என்பது வரும் போகும். அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் வேணும். அதனால தயவு செய்து நீங்க நாளைக்கே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. என்ன வேணா அறிவிப்பு வரும். அதனால தொண்டர்களே ரசிகர்களே எந்த ஒரு தவறான முடிவு எடுத்துட்டு வராதீங்கன்னு. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், யாரு முதலமைச்சர் ஆனாலும் சரி, எப்படி ஓட்டு போடும் போது ஒன் ஷாப்லாம் மூடுனீங்களா கடையை, அதே மாதிரி ரிசல்ட் வர அன்னைக்கு தயவு செய்து இந்த பூச்சி மருந்து விற்கிற கடை, தூக்கு போடுறதுக்கு கயிறு விற்கிற கடை, அப்புறம் ட்ரெயின் குறைஞ்சபட்சம் ஒரு 10 நாளைக்கு ட்ரெயின்லாம் நிறுத்தி வைங்க. எந்தெந்த இடத்துல தற்கொலைகள் எல்லாம் நடக்குமோ அது எல்லாத்தையும் இழுத்து மூடுங்க. இது நான் சிரிக்கிறதுக்காக சொல்ல வரல, சிந்திக்கிறதுக்காக சொல்ல வரேன். இப்போ 4 பேர் முதலமைச்சர் போட்டிக்கு நிக்கிறாங்க. எடப்பாடி ஐயா நிக்கிறாங்க, மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்கள் இருக்காங்க, விஜய் சார் நிக்கிறாங்க, சீமானந்தன் நிக்கிறாங்க. அந்த 4 பேருமே சினிமா பேக்ரவுண்ட்ல வந்தவங்க. ஆனால் சினிமாவுக்காக எந்த சலுகையை கொடுக்கல. அப்போ சினிமாக்காரங்க உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்றதுக்கும், கடை திறக்கிறதுக்கும், காது குத்துறதுக்கும், கர்மாதிக்கும், பிறந்த நாளுக்கும், மலர்ந்த நாளுக்கும், உதிர்ந்த நாளுக்கும், வளர்ந்த நாளுக்கு மட்டும்தான் சினிமாக்காரன் உங்களுக்கு தேவைப்படுதா? சொல்லுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது, மனசு கஷ்டத்துல இருக்கும்போது உங்களை சந்தோஷப்படுத்துற இந்த சினிமாக்காரங்களுக்கு என்ன சலுகை சார் கொடுத்தீங்க? 4 பேர் சினிமா பேக்ரவுண்ட்ல தானே வந்தீங்க. மீனவர்களுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பீங்க, விவசாயிகளுக்கு பிரச்சனை நான் குரல் கொடுப்பீங்க. அப்ப சினிமாக்காரங்க இதுலயும் 1000 பேர் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு நடிகராக இருந்தாலும் அரசியல்வாதியாக இருந்தாலும் உங்களுடைய நிகழ்ச்சியில சினிமா நடிகர் கலந்து கொண்டாதான் அது வெளியிலே தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த சினிமா கலைஞர்களுக்கு நாங்களாம் கோடி கோடியாவா சேர்த்து வச்சிருக்கிறோம்? சொல்லுங்க. அப்படி கோடி கோடியா சேர்த்து வச்சிருந்தா கூட எலெக்ஷன்ல அந்த நாமினேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன போடுவாங்க? எங்களுக்கு 10,000 தான் இருக்குது, வெறும் 100 கோடி தான் இருக்கு, 150 கோடி தான் இருக்கு. ஆனா கோடிக்கணக்கில் இருக்கும். ஆனால் எங்களை மாதிரி ஏழை பாதைகளுக்கு அதெல்லாம் எதுவுமே இல்லை. சினிமாவை நம்பிதான் இருக்கணும். அதனால யாரு முதலமைச்சராக ஆனாலும் சரி, தயவு செய்து சினிமாவில் உள்ளவர்களுக்கு, சினிமா தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்யுங்க.